ஹாய் guys, நான் தான் உங்கள் கேம் ஸ்குவாட் பேசுகிறேன். இனி நம்ம ஜிடி சாண்டர்ஸில் தான் ஹெலிகாப்டர் எப்படி எடுக்க போகிறோன்னு நம்ம இது பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அது கேட்டிருந்தீங்க, அது ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது சரியாக தெரியல, அதர் கண்ட்ரிக்கு போனோமான்ட்டு. சீட் யூஸ் பண்ணால் தான் அதர் கண்ட்ரிக்கெலாம் போக முடியும். நம்ம சீட் யூஸ் பண்ணாமே ஹெலிகாப்டர்லாம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேப்பில் எங்கே இருக்கிறோம். இப்போ நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஹெலிகாப்டர் எடுக்க. பாருங்கள், இதை பாருங்கள். டேய் தள்ளி போடா, இங்கே போஸ்ட் கம்பத்து ஏன்டா இங்கே வச்சிங்க. டேய் காரு செம்மையாக இருக்குங்க. வேணாம் நம்மளுக்கு இருக்கிறதுக்காகவே வச்சு போய்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசம் நம்ம அடா போடா, என்னடா இது ஓட்டுறதா இருக்குது. தினோடா பிஜ்ஜை ஏண்டா எங்கே காட்டினா போ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசம் நம்ம இதை பண்ண மாட்டோமா? எங்கே தான் இருக்குன்ட்டு தெரியல. நம்ம இங்கே இருக்கோம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு இருக்குது, பொம்பளை சோகம் நம்மளுக்கு வேணாம். இங்கே கார் நிப்பாட்டிருப்பாங்க, ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அடாப்பாய், காரு கூட காணுமே. சரி விடுங்க, பரவாயில்ல, நம்ம இந்த கார்லேயே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் பார்த்துன்னு இருக்கோம், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. ரைட்டு தானே லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக தாங்க. போலீஸுங்க பைக்கில் நின்றுட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். கேஸ்லாம் ஆகாது, அதுக்குள்ளேயே நம்ம போய் எடுத்துடலாம். இங்கே லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட்லேயே போய் பார்க்கலாம். எங்கே ஒரே பொம்பளைங்களாக இருக்குது, ஒரு பொம்பளை சோக்காக தான் இருக்குது போல். வந்துட்டுங்க. இங்கே தான் இருக்கும், இங்கே தான் ஆர்மி இதுவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் வரும்போது மட்டும் பார்த்து வாங்க. நம்ம இது பண்ணாலும் நம்மளை ஷூட் பண்ணுறானுங்க போலீஸு. இங்கே இது பண்ண பில்டிங் இருக்குல்ல, இங்கே கிட்ட போயிட்டு ஒரு ஜம்ப்பு குத்திங்கன்னா போதும், மேலே ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக குதிங்க, எல்லாம் ஹெல்த்து இதுவாகும். அவ்வளோதான். இந்த காம்பவுண்ட் ஏகிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஜம்ப் ஃபீடாக வந்து ஒரு ஜம்ப் இது பண்ணி பாருங்கள், எகிரிலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். இந்த ஹெலிகாப்டரு எடுத்தால் எதெல்லாம் சின்னதாக பட்டால் கூட டேமேஜ் ஆகிடும் பெருசாக. இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஏரோஃப்ளான் கிட்டே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏரோஃப்ளான் எடுத்துகிட்டு இது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுத்துகிட்டு போனோமே, வேறு என்ன நிறைய தடவை ஆடி இருக்கேன், அதுமாதிரி ஃபயர் ஆகிட்டுருக்கு. ரைட்டில் திரும்பணும், திரும்பிச்சு. ஓகே, ஏன்னா இது லைட்டாக பட்டு ஃபயர் ஆகிடுது, இது டெத் ஆகிடுவோம். வந்துட்டாச்சு கிட்ட தான். ஐயோ எங்கே மேலே ஏறுற, கீழே இறங்கு. ஓ டஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அதில் பட்டிருந்தா போதுங்க, கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஆகிட்டுருங்க. அவ்வளோதான், ஏரோஃப்ளான் கிட்ட வந்தாச்சு, நம்ம ஏரோஃப்ளான் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இங்கே வந்தாலே போதும், நம்ம ஏரோஃப்ளான் எடுத்துடலாம். நம்ம மேலே கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து கூட அதர் கண்ட்ரிக்கு போய்க்கலாம். இந்த ஏரோஃப்ளான் ஒன்று இருந்தால் போதும், நம்ம அதர் கண்ட்ரிக்கு போயிடலாம். ஆனால் அதர் கண்ட்ரிக்கு போகும்போது பார்த்து போங்க, ஏன்னா அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதை பற்றி பார்த்துங்க. இப்போ அவ்வளோதாங்க.